தமிழால் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம், தமிழ் மாலை வணக்கம். நம்ம அன்சாரி ஐயா அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு மிகச்சிறந்த ஆளுமைக்கான உதாரணங்கள் என்னென்ன, நற்பண்புகள் என்னென்ன நான் உங்களை கேட்குறேன், சொல்ல முடியுங்களா? மிகச்சிறந்த ஆளுமைக்கான ஒரு அடுத்தது இது அத்தனைக்கும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம் கொடுத்தால் அது வாஹித் அன்சாரி அவர்கள். நான் சந்தித்ததில் மிக அருமையான மனிதர், என் வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம் என்றே நான் அதை சொல்லுவேன். உதவி என்று கேட்டால் கேட்க கூட வேணாம், அவர்கிட்ட போய் நின்னாலே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். அதுதான் அவரோட இந்த பாசிட்டிவிட்டி, த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி யூ கேன் சீ. அந்த மாதிரியான ஒரு அருமையான மனிதர். இவருக்கு இந்த விருது இந்த விருதா இவரால் இந்த விருது பெருமைப்பட்டார், அப்படிதான் நான் நினைக்கிறேன். கணியன் பூங்குன்னார் சொல்கிற மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளு. இங்கே அந்த தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதிலையும் வெற்றிகரமாக நடத்தி அதிலும் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவர்கள் முகம் சுளிக்காமல், அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது அது தொழிலாளர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த சூட்சமத்தை அறிந்தவர் வாஹித் அன்சாரி அவர்கள். நான்லாம் உங்கள்கிட்ட கற்றுட்ருக்கேன் சார். நான் ஒரு 300-400 பேருக்கு தான் வேலை கொடுத்துட்ருக்கேன். நீங்களாம் எனக்கு ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம். உங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் இந்த இந்தியாவின் மிகப்பெரிய உரியதும் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு அன்பும் நீண்ட ஆயுளும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னோட மனமார்ந்த பிரார்த்தனைகள். நீங்கள் பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கீங்க. இன்னும் உங்களால் பல பேர் இங்கு கண்டிப்பாக அவர்கள் பயனடைவார்கள் என்று எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகவாவது உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளை கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த எனக்கு மிக்க நன்றி பாஷா, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் உங்களை சந்தித்ததும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.